ரூல் 16 என்னதுன்னா, ஒரு சில வார்த்தைகள் எப்பயுமே ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோனுக்கு முன்னாடி வராது. So certain words are not followed by ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன்ங்க. ஒரு சில வேர்ட்ஸ்ல எப்பயுமே ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் வராது. அது என்ன மாதிரி வார்த்தைகள்னு பாருங்க. ஹைட், கீப், ஸ்டாப், டர்ன், ஷேவ், பேத் எக்ஸெட்ரா. நீங்க உங்களுக்கே செஞ்சுக்கிற ஒரு சில வேலைகளுக்கு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் வராது. நான் என்னையே ஒழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஹைட் அண்ட் சீக் விளையாடுறவங்க நம்ம ஒளிய போறோம், நான் என்னையவே ஒழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் ஒளிய போறேன்னு தான் சொல்வீங்க. நான் என்னையவே ஒழிச்சு வைக்க போறேன் அப்படின்னு சொல்வீங்களா? அது தப்புங்க. He hid himself in the room. ஓகேவாங்க? இதுல he hid himself அப்படின்னு சொல்றது தப்பு. என்ன கரெக்ட் அப்படின்னா, he hid in the room, himself வராது. he hid in the room, அதுதான் கரெக்ட். ஓகேவாங்க? அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. he had qualified herself for the post. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் யாருங்க கொடுக்கணும்? டிகிரி எல்லாம் யாரு கொடுக்குறா? நீங்க உங்களுக்கே கொடுத்துக்க முடியுமா? நான் ஏதோ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், நீங்க உங்களுக்கே கொடுக்க முடியுமாங்க? பண்ண முடியாது. அப்ப வேற யாராவது நம்மள சர்டிஃபை பண்ணணும் இல்லையா? இப்ப நான் நல்லா சொல்லி தருவேன் நானே சொல்லக்கூடாது. அப்ப யாராவது நம்மளுக்கு சர்டிபிகேட் தருவாங்க, இல்ல அவங்க நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு சர்டிபிகேட் தருவாங்க. அந்த மாதிரி வேறவங்க தான் நம்மள குவாலிஃபை பண்ண முடியுமே ஒழிய நம்மளே நம்மள பண்ணிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல herself வராது. புரியுதாங்க? ஏன் ஒரு சில வார்த்தைகள் பக்கத்துல ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனோன் வரலன்னு.